Hi friends, very good morning to all. Last class நம்ம அந்த average formal charge and average bond order அது நம்ம பார்த்தோம். போன கிளாஸில் average formal charge and average bond order கண்டுபிடிக்கிறதுக்கான ரெண்டு முக்கியமான ஃபார்முலா வந்து பார்த்தோம். சரிங்களா? ஃபார்முலா நம்பர் 1 ஆல்ரெடி average formal charge முதல்ல ஃபார்முலா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணலாம். average formal charge equal to charge divided by total number of oxygen. So it is the average formal charge of and the average formal charge கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் average bond order 1 plus number of pi bond divided by number of sigma bond. இந்த number of pi bond and number of sigma bond அப்படிங்கிறது only participation in the resonance. சரிங்களா? அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நம்ம போன கிளாஸில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்லி அதாவது நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ஒன்லி பார்ட்டிசிபேஷன் இன் ரெசனன்ஸ், ஒன்லி பார்ட்டிசிபேட் இன் ரெசனன்ஸ் அல்லது கான்ஜுகேஷன் ஆர் டீலோக்கலைசேஷன். சரிங்களா? அந்த பாயிண்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா முதல்ல ஃபார்முலா எழுதிக்கோங்க. 2 ஃபார்முலா, ஃபார்மல் சார்ஜ் ஆஃப் ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜுக்கான ஃபார்முலா, அதே மாதிரி ஆவரேஜ் பாண்ட் ஆர்டருக்கான ஃபார்முலா, இந்த ரெண்டும். சரிங்களா? ஏன்னா அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். CO3 2 இந்த CO3 2 இதுக்கான ரீசன் கூட நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ CO3 2 முதல்ல ஸ்ட்ரக்சர் ட்ரா பண்ணலாம். ஆல்ரெடி தெரியும், கார்பனுக்கு வேலன்சி 4 1 2 அண்டு 3. ஸோ ஆக்சிஜனில் 2 ஒரு ஆக்சிஜனுக்கு 2 இன்னொரு ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ், ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜனுக்கு சி. ஸோ இஸ் அ ஸ்ட்ரக்சர் ஆஃப் CO3 2 முதல்ல இதனுடைய ஃபார்மல் சார்ஜ், அதாவது ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அப்படிங்கிறது சார்ஜ். ஸோ -2 டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இட் இஸ் 3. ஸோ ஃபார்மல் சார்ஜ் வந்து -2/3. நெக்ஸ்ட்டு அந்த ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், ஸோ இது எல்லாமே ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது தான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிக்மா பாண்டையும் பை பாண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட் 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 1 2 அண்ட் 3. சரிங்களா? ஸோ 1 + 1/3. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 3 + 1 4 4/3. ஸோ 4/3 இஸ் த ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் மாலிகுல். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ClO4-. ஆல்ரெடி தெரியும் குளோரினுக்கு அதனுடைய வேலன்ஸ் வந்து 7. ஸோ குளோரின் 1 2 3 4 அதே மாதிரி 5 6 அண்டு 7. ஒரு ஆக்சிஜன் மட்டுக்கும் மைனஸ். ஸோ 1 ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் எல்லாமே டபுள் பாண்டட் ஆக்சிஜன். ஸோ இதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் என்னது? முதல்ல சார்ஜ் வந்து -1 divided by total number of oxygen வந்து 4. So -1/4 average formal charge. And next one average bond order தெரியும். 1 + number of pi bond divided by number of sigma bond. pi bond இதெல்லாமே ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடியது. ஏன்னா நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் எல்லாமே ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பாண்ட்ஸ். ஸோ we can calculate select the all the sigma and pi bonds. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது எத்தனை சிக்மா பாண்ட் எத்தனை பை பாண்ட் 1 2 3 பை பாண்ட். ஸோ 3 அதாவது 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து 3 டிவைடட் பை நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 1 2 3 4. சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 7/4 இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். இந்த SO3 2 NO2 இந்த மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக அதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அண்ட் ஆவரேஜ் பாண்ட் ஆர்டரை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி தெரியும், நம்ம ஓசோன் மாலிகுல். இது நமக்கு நீட்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் ஓசோன். இந்த ஓசோனுடைய ஃபார்மல் சார்ஜ் அதாவது O3 இதனுடைய ஃபார்மல் சார்ஜ், ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அண்டு ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆல்ரெடி இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து பார்த்தோம். O3க்கான ஸ்ட்ரக்சர் ஆக்சிஜன். நமக்கு நார்மலாக ஆக்சிஜனில் அதனுடைய பாண்டு நமக்கு முதல்ல 3 பாண்ட் எழுதணும். ஏன்னா 3 ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன். ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிஜனுக்கு டபுள் பாண்ட் எழுதலாம். இன்னொரு பாண்ட் வந்து கோஆர்டினேட் பாண்ட். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ். இதை நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அதில் எத்தனை பாண்ட் ப்ரெசென்ட் இருக்குது, அதனுடைய எத்தனை பாண்ட் இருக்கணும், அதுக்கான ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி கண்டுபிடிக்க தெரியும்.
ஸோ இதுதான் அந்த ஓசோன் மாலிகுலுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இது எல்லாமே இந்த இருக்கக்கூடிய 3 பாண்டுமே ரெசனன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய பாண்ட். ஸோ எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மல் சார்ஜ், அதாவது ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ். ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் சார்ஜ். சரிங்களா? நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து என்னது, இந்த ஆக்சிஜனுடைய சார்ஜ் வந்து +1, இதனுடைய இந்த சார்ஜ் வந்து -1. ஸோ சார்ஜ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சார்ஜ் வந்து நமக்கு 2/3. சரிங்களா? ஸோ இது நம்ம திரும்ப என்ன பண்ண தேவைன்னா இது எழுத தேவையில்லை, அதுக்கு திரும்ப நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று +1 இன்னொன்று -1. ஸோ 2/ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் வந்து 3. ஸோ 2/3. சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபார்மல் சார்ஜ் 2/3. ஒன்று +1 அண்டு -1. ஸோ ஓசோன் மாலிகுல் வந்து இப்படி எழுதலாம். சரிங்களா? ஸோ நமக்கு இன்னும் எக்ஸாக்டாக சொல்லும்போது +or- வந்து நமக்கு நியூட்ரல். ஸோ அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ நமக்கு ஜென்ரலாக இதில் வந்து பார்க்கக்கூடிய காம்பவுண்டுக்கு அதனுடைய ஃபார்மல் சார்ஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அதோட ரொம்ப முக்கியமானது இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர். ஸோ இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். இந்த நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அப்படிங்கிறது ஒன்லி பார்ட்டிசிபேஷன் இன் த ரெசனன்ஸ். ஸோ எல்லா பாண்டுமே பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ 1 + எத்தனை பை பாண்ட்னா 1, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் வந்து 2. ஸோ 1 + 1/2 நமக்கு அப்ராக்சிமேட்டாக நமக்கு 3/2ன்னு கிடைக்கும். ஸோ இன்னும் அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 1.5. ஸோ இந்த ஓசோன் மாலிகுல்ஸுக்கு அதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது 1.5. ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் வந்து என்னது 1.5. இந்த ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜுக்கு இன்னொரு இது இருக்குது, பட் இங்கே வந்து நீங்கள் இதை பேஸ் பண்ணி எழுத வேண்டாம். இன்னொரு கேட்டகரியில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு எழுதிக்கலாம். இதில் இன்னும் அதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எழுதின ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இங்கே நீங்கள் எதை மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆவரேஜ் பாண்ட் ஆர்டரை மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனுடைய ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி என்ன யூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி எழுதலாம். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நமக்கு ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது நம்ம கம்ப்ளீட்டாக ஓவரால் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் மாலிகுல் PO4 3- ஆல்ரெடி பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். PO4 3- பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு SO4 2- பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு MnO4-. நெக்ஸ்ட் ஒன் MnO4-. ஆல்ரெடி தெரியும். முதல்ல MnO4- ஸ்ட்ரக்சரை நம்ம ட்ராப் பண்ணோம். மேங்கனீஸ் என டி பிளாக்ல வரக்கூடியது, டபுள் பாண்ட் அண்டு இங்கே ஒரு சிங்கிள் பாண்ட் O-, O. ஸோ இட்ஸ் MnO4 உடைய மைனஸ். ஸோ அதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர், பர்டிகுலராக இதனுடைய டாப்பிக்கை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் ஆஃப் பாலிஅட்டாமிக் மாலிகுல். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1 + எல்லாமே ஆல் த பாண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் த ரெசனன்ஸ். ஏன்னா நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட். ஸோ நம்பர் ஆஃப் பை பாண்ட் 1, 2 and 3. ஸோ நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 1, 2, 3 and 4. ஸோ 3/4. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 7/4. இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அப்ராக்சிமேட்டாக 1.7 கிடைக்கும். சரிங்களா? ஸோ பாண்ட் ஆர்டர், ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் 1.7. நெக்ஸ்ட்டு நமக்கு அனதர் இம்பார்ட்டன்ட் பென்சின் கூட நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். பாலிஅட்டாமிக் மாலிகுலுக்கு பென்சினுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர், ஏன்னா ஆல் த பை பாண்ட்ஸ் ஆர் பார்ட்டிசிபேஷன் இன் த ரெசனன்ஸ். ஸோ நமக்கு பென்சினுடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட் 1, 2 and 3 அண்டு நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ஆல்ரெடி தெரியும். இதில் 1, 2, 3, 4, 5, 6 சிக்மா பாண்ட். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்ராக்சிமேட்டாக 6 + 9 9/6 கிடைக்கும். அப்ராக்சிமேட்டாக இன்னும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நமக்கு 1.5 கிடைக்கும். ஃபைனலாக கிடைக்கக்கூடியது பாண்ட் ஆர்டர் 1.5 ஆவரேஜாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அனதர் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள். இந்த கேட்டகரியில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸும் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? இதை இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் RSO3-. நெக்ஸ்ட்டு RSO3-. இந்த RSO3- அப்படி எழுதலாம். எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே இருக்கக்கூடிய இந்த பாண்ட் டஸ் நாட் பார்ட்டிசிபேஷன் இன் த ரெசனன்ஸ். ஸோ நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், நெகட்டிவ் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட், இங்கே இருக்கக்கூடிய பாண்டு மட்டும் இது மட்டும்தான் நமக்கு அந்த நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து நம்பர் ஆஃப் சிக்மா பாண்டு கால்குலேட் பண்ணணும். இந்த சிக்மா பாண்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ராங்காக கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமானது என்னென்னா
இந்த நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் ஒன்லி பார்ட்டிசிபேஷன் இந்த ரெசனன்ஸ். ஸோ இதனுடைய ஆவரேஜ் பாண்ட் ஆர்டர் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த பாண்டை கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ 1 + நம்பர் ஆஃப் பை பாண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட். எத்தனை பை பாண்ட்? 1 2. நம்பர் ஆஃப் பை பாண்ட் வந்து 2. நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் 1 2 3. சப்போஸ் 4னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ராங். சரிங்களா? ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது 1 + பை பாண்ட் வந்து 2 அண்டு சிக்மா பாண்ட் வந்து 3. இந்த பாண்டை வந்து கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ 1 + 1 2/3 நமக்கு அப்ராக்சிமேட்டாக 5/3ன்னு கிடைக்கும். இது இன்னும் ஸ்டார்ட் பண்ணோம்னா 1.66ன்னு கிடைக்கும். ஸோ இந்த SO4 உடைய பாண்ட் ஆர்டர் 1.66 அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபார்மல் சார்ஜ், ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜுக்கு நாம் சொன்ன பர்டிகுலராக நமக்கு இந்த CO3 2 - NO2 - NO2 2 - SO4 2 இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்மல் சார்ஜ் அண்டு ஆவரேஜ் ஃபார்மல் சார்ஜ் அண்ட் ஆவரேஜ் பாண்ட் ஆர்டரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிங்க. தேங்க்யூ ஸோ மச்.